ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது நான் என்னோட ஸ்டைலில் செய்கிற சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்ய பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த தோரம் பருப்பு கூட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகா, 6லேருந்து 7 பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வச்சாலே போதும். நமக்கு நல்லா இந்த மாதிரி பருப்பு வெந்துருங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதுலேயே ஒரு 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறமா 2 தக்காளி. இன்னைக்கு காய் நான் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் ஆச்சியோட சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் செய்கிற சாம்பார் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஏன்னா காயை வதக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி பருப்போடையே சேர்த்து நம்ம இப்போ திருப்பியும் ஒரே ஒரு விசில் வைக்க போகிறோம். இப்போ விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய் நல்லா வெந்திருக்கு, சாம்பாரும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இது கூட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட சேர்த்துட்றேன். நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டோங்க சாம்பார். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வெள்ளை பூசணிக்காய் சேர்த்ததால சாம்பார் நல்லா திக்காக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம இந்த தாளிச்சதை சாம்பாரோட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை இதுக்கு மேலே தூவிக்கலாங்க. இப்போ நம்மளோட சிம்பிளான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. உங்களுக்கு இந்த சாம்பார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.